ஹாய் மை ஃபேமிலிஸ், குட் மார்னிங். இன்னைக்கு பிறந்தநாள் கல்யாண நாள் கொண்டாடுற எல்லாத்துக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸ்வாதி, தன்யா, ஏஞ்சல். விஷி ஹாப்பி பர்த்டே தாங்க. லைஃப் லாங் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும். ஹாஃப் இயர்லி எக்ஸாம், கீர்த்திக்கு இங்கிலீஷ் எக்ஸாம், செம் எக்ஸாம். ஆல் தி பெஸ்ட் எல்லாம். எல்லாருமே நல்லபடியாக எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டாங்க. ஆமாம், இப்போ சட்னாவே வந்துட்டு பப்ளிக்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல். ஹாஃப் இயர்லி எக்ஸாம்லாம் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் இந்த டைமில் வரதானம்மா? வரதானா? ஓகே, எல்லோரும் நல்லபடியாக எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வாங்கடா தங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சாப்பிட்றதுக்கு ப்ரெட் ஆம்லேட் போட்டுட்ருக்கேன். இங்கே என்ன காட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, ரக்ஷு வந்துட்டு கற்பகம் காலேஜ் போகிறாங்க. இந்த வீக்கில் எத்தனை நாள் கற்பகம் காலேஜ் போகிறாங்கன்னு தெரில. ஆனால் இன்னையிலேருந்து போகிறாங்க. அவங்க ஃபோன் சுத்தமாக ஆன் ஆகலை. நிறு ஃபோன் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. சரி, ஓகே. அவங்க என்ன பர்பஸ்க்காக போகிறாங்களோ அதை நல்லபடியாக சக்ஸஸ் பண்ணிட்டு வரணும்னு சொல்லிட்டு உங்களோட ஆசீர்வாதத்தை நம்ம ரக்ஸுக்கு கொடுங்க, உங்கள் வீட்டு குழந்தைய நினச்சி. ஸோ இப்போது காலையில் சாப்பிட்றதுக்கு இதுதான். மதியத்துக்கு நிறுவுக்கு மட்டும்தான், அதனால் பால் சாதம். வேறு எதுவும் நான் குழம்பெல்லாம் வச்சுக்கவே இல்லை. இந்த பக்கம் கொஞ்சமாக பால் சாதம் இருக்குது. தெரியாமல் அரிசி மறந்து வாக்கில் 4 மணிக்கு போட்டேன் தண்ணியில். அதனால் சோறு இருக்குது, இதுவும் சோறு இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நைட்டு பழைய சோறு. நைட்டுக்கு வந்து பழைய சோறு ஏதோ ஒன்று சம்திங் நம்ம சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்றைக்கி காலைல 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு நம்ம வந்து vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது நான் 10 மணிக்கு போடுறேன். நீங்கள் பார்த்துட்டு அதில் நான் சில விஷயங்கள் கேட்டிருக்கேன், அது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.